சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முடியாமல் செய்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த விரயச்சனி அமைப்பை இப்போது குரு சுக்கிரன் 2 பேரும் சனி பகவானை பார்க்கறதுனால அசுப செலவுகள் எல்லாமே நல்ல செலவுகளாக மாறக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுவதும் இருக்குங்க. 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பதோடு 5, 9ஆம் அதிபதிகளான சூரியனும் குருவும் இணைந்து பார்க்கின்றதுனால தொழில் சூப்பராக இருக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே பண வரவுகள் தெளிவாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அபாரமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் 3ஆம் இடத்திற்கு இப்போது செவ்வாய் மாறுகிறார். 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் மாறுவது 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் ஒரு நிலையில் அருமையான சுபத்துவ அமைப்பில் குரு அங்கே உச்சமாக இருப்பது இன்னொரு மிகப்பெரிய நிலையாக விரயச்சனியாக உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற விரயச்சனினா என்னங்க, காசு பணத்தில் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு. என்னென்னா விரயம் 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 விரயம். வருமானம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வரத்தாங்க செய்யுது, ஆனால் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, எல்லாம் செலவாகி போயிடுது. ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற கடனை அடைக்கிறேன், அல்லது ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற சில விஷயங்களுக்கு இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரியாக சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முடியாமல் செய்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த விரயச்சனி அமைப்பை இப்போது குரு சுக்கிரன் 2 பேரும் சனி பகவானை பார்க்கறதுனால அசுப செலவுகள் எல்லாமே நல்ல செலவுகளாக மாறக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுவதும் இருக்குங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, நல்ல நட்புகள் இந்த மாதம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தார், அவர்கிட்ட சண்டை போட்டேன், அல்லது அவருடைய டச்சு விட்டு போச்சு. அவர் காலேஜ் வரைக்கும் கூட வந்தார், இந்த தொழில் வரைக்கும் கூட வந்தார், இது வரைக்கும் இருந்தார், அது வரைக்கும் இருந்தார், இப்போ டச்சு விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் மறுபடியும் அந்த தொடர்புகள், கான்டாக்ட், நட்புகள் போன்றவைகள் திரும்ப வர ஆரம்பிக்கின்ற நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. முதல் 15 நாட்கள்லேயே வீடு சார்ந்த, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதிர்ஷ்டமான முடிவு. இளைஞர்கள் பலருக்கு நல்ல விதமாக வாகன யோகம் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. அம்மா ஒத்துக்கிறாங்க, அப்பா தான் ஒத்துக்கலை. அம்மா சரி பரவாயில்ல, ஏதாவது இந்த வண்டியை வாங்கி கொடுத்தலாம், அந்த வண்டியை வாங்கி கொடுத்துடலாம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜுக்கு போகிறதுக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வண்டியில் போகக்கூடிய காலகட்டமாக ஆயிடுச்சுன்றது தான் உண்மை. காலேஜ் போகிறதுக்கு வண்டி தேவைப்படுது, வேலைக்கு போகிறதுக்கு வண்டி தேவைப்படுது, வேகமாக ஓட்டுவேனோ என்று அப்பா பயப்படுகிறார் என்ற மாதிரி ஒருவர் சம்மதித்து ஒருவர் சம்மதிக்காமல் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெற்றோர்கள் சம்மதித்து வாகனத்தை வாங்கி தரக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசிக்கார தொழிலாளர்கள், தொழில் முனைவோர்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே பண வரவுகள் தெளிவாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்குறாரு இல்லையா. 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பதோடு 5, 9ஆம் அதிபதிகளான சூரியனும் குருவும் இணைந்து பார்க்கின்றதுனால தொழில் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும். தொழில் பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையான ஆர்டர்கள் கிடைப்பது, வியாபார பெருமக்கள் புதிய கிளைகள் ஆரம்பிப்பது, டீலர்ஷிப் எடுக்கிறது, அல்லது நல்ல வேலைக்காரங்க அமையிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போது நன்மைகள் நல்ல விதமாக நடக்கும். அரசு ஊழியர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கிற அதை போலவே பயணங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப பக்கத்து ஊருக்கு போகிறது, பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறது, பக்கத்து மாநிலத்துக்கு போகிறது, அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு போகிறது என எல்லாவற்றிலும் கொஞ்சம் வருமானம் செலவுகள் இருந்தாலும் கூட திருப்தியான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. 2026 ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 2026 ஆகஸ்ட் மாதம் டக்குன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. நமக்கு தான் எந்த நல்லதும் ஒரு முன்னேற்றமும் பெருசாக இல்லை. ஏதோ இருக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இருக்கின்றதை விட கொஞ்சம் உயர்வாக இருப்பனா, கீழே போயிட மாட்டேன் இல்லையா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த மாத ராசி பலனில் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இந்த மாதத்தில் கிரகப்பயிற்சிகள், மாதாந்திர கிரகப்பயிற்சிகள்ன்றதை போன மாதமே நம்ம ஃபுல்லான் பக்தியில் கூட எப்படி இந்த மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக சொன்னேன். ஏன்னா வருட பலன்கள் அப்படிங்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களை சேர்ந்தது. இந்த வருட பலன்கள் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்,
சனி வந்து ஏறத்தாழ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இதெல்லாம் அந்த வருட பலன்களால் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் மாத பலன்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை. சனி, சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய ஆக்குப்பைடில் தான் இது இருக்கும். பொதுவாக தமிழ் மாதமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் எப்போது மாறுகிறாரோ, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மாறுவது தான் தமிழ் மாதமே. அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதின்னு சொன்னால் ஆடி மாதம் 1ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு சூரியன் மாறுவது தான் ஆடி மாதமே. ஆடி மாதம் முழுக்க அவர் கடக வீட்டில் இருப்பார். ஆக இந்த மாதிரியாக இந்த மாதத்தில் ஏதாவது முக்கிய பயிற்சிகள் இருக்கா ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முக்கியமான பயிற்சிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லாவே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிரன் கன்னி வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார், நீச்சமடைகிறார். சுக்கிரன் மாதம் முழுவதும் நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலையில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலே அந்த சுக்கிரனுடைய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். அல்லது சுக்கிரனுடைய யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 4 ராசிகளை கூட சேர்த்தரலாம். மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய மொத்தம் 6 ராசிகள். ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் இந்த மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையோடு சனியின் பார்வை என்கின்ற பாபத்துவ அமைப்பை அடைகிறாரு. அதனால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒரு மாதிரி டல் அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. பெரிய கெடுதல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இன்னொரு சிறப்பு என்னங்க, 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மாற்றம், செவ்வாய் பயிற்சின்னு சொல்லுவோம். 1.5 மாதம் இப்போ இருக்கின்ற ரிஷப வீட்டை விட்டு மிதுன வீட்டிற்கு அவர் மாறுகிறார். ஆக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, மாதம் முழுவதும் சுக்கிரன் ஒரே இடத்தில் நீச்சமாக இருக்க 1.5 மாதங்களுக்கு மிதுன வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன் வந்து அப்படியே இப்போ இருக்கிற ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அப்படியே அடுத்த வீட்டிற்கு மாறுகிறார். ஆக இந்த 3 முக்கியமான பயிற்சிகள் இப்பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 முக்கியமான பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும். இந்த பயிற்சிகளை வச்சு இவர்கள் யாருக்கெல்லாம் ராசிநாதனாக வருகிறார்கள், மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் ராசிநாதன், ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் ராசிநாதன். ஆக இவர்களுடைய 4 அமைப்புகளை தீர்மானிப்பது சுக்கிரனுடைய நீச்சமும் பெயர்ச்சியும், செவ்வாயுடைய பெயர்ச்சியும், அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். இதை தாண்டி புதன் ஆட்சியிலிருந்து அப்படியே கீழிறங்கி அடுத்த நிலைமையான பகை வீட்டிற்கு வருவது ஒரு நிலையில் மிதுன, கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறதாங்க இப்போதைய இந்த மாத பயிற்சி. உண்மையிலேயே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சூரியன் வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதாவது சூரியன் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து இருப்பது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது, இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஆக வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சியாகி ஒரே இடத்தில் நிலையாக இருப்பது என்பது நல்லதோ கெட்டதோ நிரந்தரமான, அதாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இல்லாமல் ஒரு நிரந்தரமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரியதொரு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்காமல் முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாக தாங்க இந்த பயிற்சி இந்த அமைப்பு இந்த மாதம், அதாவது 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இப்போது தனித்தனியாக 2026 ஆகஸ்ட் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும், எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க.